செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க புதிய டிஜிட்டல் முறைமை. அடையாள அட்டைகள் வழங்கும் சேவை இன்று முதல் மீள ஆரம்பம். இறக்குமதி செய்யப்படும் மலிவு விலை பொருட்களுக்கு எதிராக புதிய சட்டம். எரிபொருள் விநியோகம் ஒற்றை இரட்டை இலக்க முறைமையில் புதிய மாற்றம். இன்று இறுதி தீர்மானம். மன்னர்கள் வேண்டாம், ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக அவசரமாக முழங்கிய மக்கள். தொடர்ந்து அதிகரித்து செல்லும் மசகு எண்ணெயின் விலை. காணாமல் போன வயோதிப பெண் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. யாழில் துயரம். ஈரானின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை குறிவைத்த ட்ரம்ப். ஓமானில் கைதான மிதிக மசூட்டி பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் நாட்டிற்கு. இலங்கையில் 40 பாகை செல்சியஸை விட அதிகரிக்கும் வெப்பநிலை. வெப்பசலன மழை தொடர்பில் எச்சரிக்கை. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த பொதுமக்கள் முன்வர வேண்டும். ஈரானில் 600 கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான புதிய மத்திய மின்மயமாக்கப்பட்ட டிஜிட்டல் முறைமையை அறிமுகப்படுத்த இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 31ஆம் திகதி முற்பகல் 10 மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அமைந்துள்ள சர்வதேச கற்கைகள் நிலைய கேட்போர் கூடத்தில் இந்த டிஜிட்டல் முறைமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. இதுவரை காலமும் அச்சிடப்பட்ட படிவங்கள் ஊடாக கைகளால் பூர்த்தி செய்யப்பட்ட முறைமைக்கு பதிலாக இனிவரும் காலங்களில் இணைய வழியில் தகவல்களை பதிவேற்ற முடியும். தவறான தகவல்களை சமர்ப்பித்தல் மற்றும் அசாதாரண சொத்து குவிப்புகளை கண்டறிவதற்கான விசேட சரிபார்ப்பு வசதிகள் இந்த முறைமையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் சொத்து விவரங்களை வெளியிடுவதை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய தொழில்நுட்ப தேவையாக இது கருதப்படுகின்றது. இந்த மின்மயமாக்கப்பட்ட முறைமையின் ஊடாக இலங்கையில் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் நவீனமயமாக்கல், சுயாதீனத்தன்மை மற்றும் வினைத்திறன் ஆகியவை மேலும் வலுப்பெறும் என இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அட்பணிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகம், மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை மூலம் தேசிய அடையாள அட்டைகளை பெறும் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. அதே நேரம் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் சேவைகள் ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி முதல் வழமைக்கு திரும்பவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்திகளை பாதுகாக்கும் நோக்கில் குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை உருவாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனெத்தி இதனை தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தில் உள்ள நாளந்தா மற்றும் கழுதேவ தொழிற்பேட்டைகளுக்கு மேற்கொண்ட விசேட கள விஜயத்தின் போதே அமைச்சர் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விலையை விட இறக்குமதி செய்யப்படும் அதே பொருட்களின் விலை இருந்தால் அது குறித்து உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறு உற்பத்தியாளர்களிடம் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதணிகள், ஸ்டைல் லைட்டர்கள் மற்றும் தீப்பெட்டிகள் போன்றவை விதிக்கப்பட்ட வரிகளை விட குறைவான விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறான முறைகேடுகள் குறித்து முறையாக ஆராய்ந்து முறைப்பாடு செய்வது உற்பத்தியாளர்களின் பொறுப்பாகும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தை அரசாங்கத்தினால் மாத்திரம் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது எனவும் உற்பத்தியாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் பிரதான நகரங்கள் எங்கும் பாரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. மில்லியன் கணக்கான மக்கள் பங்கேற்ற மன்னர்கள் வேண்டாம் போராட்டத்தின் 3ஆம் கட்டமாக இந்த போராட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தி வரும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளே இந்த போராட்டத்திற்கு காரணமாக அமைந்துள்ளன. குறிப்பாக ஈரானுடனான போர் பதற்றங்கள், கூட்டாட்சி குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தியமை, நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் பொருளாதார கொள்கைகள் போராட்டங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளன. நியூயார்க், வாஷிங்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட அமெரிக்காவின் அனைத்து பிரதான நகரங்களிலும் இந்த போராட்டங்கள் தீவிரம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போராட்டத்தின் போது ஜனாதிபதி ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரிகளின் உருவப்பொம்மைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றுள்ளனர். அவர்களை பதவியில் இருந்து நீக்குமாறும் உடனடியாக கைது செய்யுமாறு
வாரம் போராட்டக்காரர்கள் ஆவேசமாக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த தொடர் போராட்டங்களினால் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அரசியல் ரீதியான பெரும் பதற்றமும் நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கி ஒரு மாதத்தை கடந்த நிலையில் இன்று ஆசிய சந்தைகள் திறக்கப்பட்ட போது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. ஒரு பீப்பாய் பிரெண்ட் நகர் மசகு எண்ணெய் விலை 115.84 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இது 2.9 அதிகரிப்பாகும். கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்வதற்கு முன் ஒரு பீப்பா எண்ணெய் சுமார் 72 அமெரிக்க டாலருக்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. கடந்த வாரம் மார்ச் 19 அன்று விலை 118 அமெரிக்க டாலராக உச்சம் தொட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் வரை இது 112க்கும் சற்று குறைவாக இருந்தது. இதன்படி ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 2.9% அதிகரித்து 115.84 டாலராக பதிவாகியுள்ளது. போருக்கு முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அதிகரிப்பு என்பதுடன் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி இயட்டாளி பகுதியில் வசித்து வந்த வயோதிப பெண் ஒருவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகாதேவன் சிவஞானம் என்ற 62 வயதுடைய பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மகன் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் குறித்த பெண் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறிய அவர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அத்துடன் ஊர் மக்களும் தொடர் தேடுதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாலை மந்துவில் வெண்ணியாசி மதகு பகுதியில் சிறிய காட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவ்வாறு இருக்க இந்த மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என ஊர் மக்கள் சந்தேகித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான உண்மைத்தன்மையை அறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை குறித்த பெண் தனது வீட்டிலிருந்து இறுதியாக வெளியேறிய சிசிடிவி காணொலியும் வெளியாகியுள்ளது. ஈரானின் எண்ணெயை கைப்பற்ற முடியும் என்றும் அந்த நாட்டின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை ஒருவேளை கைப்பற்றக்கூடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் ஈரானின் எண்ணெயை கைப்பற்றுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஆனால் அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என கேட்கிறார்கள். அந்த கேள்வி முட்டாள்தனமானது என்று அவர் கூறியுள்ளார். கார்க் தீவை கைப்பற்றுவது குறித்து ட்ரம்ப் குறிப்பிடுகையில் ஒருவேளை நாங்கள் கார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம். எங்களிடம் பல விருப்பங்கள் உள்ளன. இதன் பொருள் நாம் சில காலம் கார்க் தீவில் இருக்க வேண்டி இருக்கும் என அவர் கூறியுள்ளார். அந்த தீவின் ஈரானிய பாதுகாப்பு குறித்து கேட்டபோது அவர்களிடம் எந்த பாதுகாப்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எங்களால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என்றார். மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அமெரிக்க படைகள் ஈரானிய தாக்குதல்களுக்கு உள்ளாக நேரிடும் என்ற அச்சம் நிலவும் சூழலில் மேலதிகமாக 3500 அமெரிக்க படையினர் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் தூதுவர்கள் ஊடாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் என்று அவர் மேலும் கூறியிருந்தார். ஓமானில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பலை சேர்ந்த உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்க இன்று காலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஓமானின் மஸ்கட் நகரில் இருந்து இன்று அதிகாலை 4:27 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த செலாம் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான OV 437 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய இவர் சர்வதேச போலீசாரினால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓமான் பாதுகாப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஓமானுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை வெப்பநிலை 40 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் ஒரு பதிவை குறிப்பிட்டு இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2/4/2026 முதல் 15/4/2026 வரை சூரியன் இலங்கைக்கு
மேலாக உச்சம் கொடுக்கவுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் இலங்கையின் பல பகுதிகளுக்கு சூரியனின் அமைவு கிட்டத்தட்ட 90 பாகையில் அமையும் என்பதனால் இலங்கை முழுவதும் அதிக வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் 4/4/2026 அன்று சூரியன் பருத்தித்துறைக்கு நேராகவும் 5/4/2026 அன்று சூரியன் எல்பிட்டியவுக்கு நேராகவும் 6/4/2026 அன்று களத்துறைக்கு நேராகவும் 7/4/2026 அன்று கொழும்புக்கும் களனியாவிற்கும் நேராகவும் 8/4 அன்று மகியங்கனைக்கு நேராகவும் உச்சம் கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 2/4 முதல் 15/4 வரை இலங்கையின் பல பகுதிகளிலும் அளவிடப்படும் நாளுக்கான சராசரி வெப்பநிலை 38 தொடக்கம் 42 பாகை செல்சியஸாக நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பகல் பொழுதில் அளவிடப்படும் நாளின் அதிகூடிய வெப்பநிலை 43 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உண்மையான வெப்பநிலை இவ்வாறு இருக்க உணரக்கூடிய வெப்பநிலை 48 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும். பொதுவாக மனித உடல் 40 பாகை செல்சியஸினை விட அதிக வெப்பநிலையை தாங்காது. இது பலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலையாகும். 40 பாகை செல்சியஸ் என்பது வெப்பவாதத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலையாகும். ஆனால் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம். குறிப்பாக இந்த அதிக வெப்பநிலை வெப்பத்திறன் உணர்திறன் உள்ளவர்களுக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக முதியவர்கள், சிறியவர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்கள், அதிக வெப்பநிலையினால் அதிக நீரிழப்பு உள்ளவர்களும் இந்த அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. இந்த காலத்தில் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திறந்த வெளிகளில் மேற்கொள்ளப்படும் விளையாட்டுப் போட்டிகள் உட்பட சகல சீர்பாடுகளையும் நிறுத்துவது சிறந்தது. அதிக வெப்பநிலை நிலவும் இந்த நாட்களில் வளிமண்டலத்தில் அதிக ஈரப்பதம் நிலவும் என்பதால் அதிக ஈரப்பதனுடன் ஆபத்தை உருவாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் வலுசக்தியை வினைத்திறனாகவும் உரிய முகாமைத்துவத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் DMWJ பண்டார தெரிவித்துள்ளார். மாலை 5 மணி முதல் அதிகாலை வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எரிபொருட்களை பயன்படுத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பங்களிப்பு இந்த நேரத்தில் அவசியமானது என்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக செலவு ஏற்படும் என்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் மின்சார முகாமைத்துவத்தை மேற்கொள்வதானது மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதுடன் எரிபொருள் எரிப்பதையும் குறைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் எரிசக்தி வினைத்திறன் கொண்ட உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என தெரிவித்த அவர், நிலையான எரிசக்தி அதிகார சபையினால் தற்போது ஒரு முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் LED மின்குமிழ்கள், குளிரூட்டிகள் மற்றும் AC இயந்திரங்களை கொள்வனவு செய்யும் போது எரிசக்தி வினைத்திறன் மிக்க உபகரணங்களை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அதேபோல் எரிசக்தி வினைத்திறன் குறைந்த உபகரணங்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்கான சட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறுகிய காலத்தில் எரிசக்தியை வினைத்திறனாக்குவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டுக்கு மசகு எண்ணெய் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசல் பயன்படுத்தப்படுவதனால் மின் உற்பத்திக்கு அதிக செலவு ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பகல் வேளையில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் பொதுமக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளுக்கான நேரத்தை மாற்றியமைத்து அவற்றை பகல் பொழுதில் செய்து கொண்டால் மின் உற்பத்தி செலவை குறைப்பதுடன் மக்களின் மின்சார கட்டணத்தையும் குறைத்துக் கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க-இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 250 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 600 கல்வி நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் கல்வி அமைச்சின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு மையத்தின் தலைவர் கெசாசைன் சாகித தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் 184 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் மட்டும் 16 மாணவர்கள் மற்றும் 5 ஆசிரியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 8 மாணவர்கள் மற்றும் 5 கல்வியலாளர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். பிப்ரவரி 28 முதல் சுமார் 200 நிர்வாக, கலாசார மற்றும் கல்வி வசதிகள் சேதமடைந்துள்ளதாக சாதகி மேலும் தெரிவித்துள்ளார்.